ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்டோரி ரொம்ப போரிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்களோ, லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு விஜய் விட்டுட்டு காவேரி போயிடுவாங்களோ அப்படின்னு நிறையா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரியை தேடி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இப்போ விஜய் வந்து தாத்தாவோட ஃபோன்லேயோ இல்லாட்டி அவரோட ஃபோன் சார்ஜ் போட்டு உடனடியாக காவேரிகிட்ட பேசினா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டினாங்க. இப்போ குமரன் வந்து நடிக்க போன இடத்துல அந்த கதாநாயகன் போட்டியில் கலந்துக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த ஹீரோயின் வந்து குமரனை கட்டி பிடிக்கிறாங்க. குமரன் வந்து அவங்கள தள்ளி விடுறாங்க. அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் பார்த்தோம்னா அவங்க அதில் செலக்ட் ஆகிடுவாங்க, செம பெரிய செலிபிரிட்டியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே கூட நம்ம பேசும்போது குமரன் இவங்களுக்குள்ளாரெலாம் பார்த்தோம்னா ஒரு சில பிரச்சனைலாம் வருங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பிரவீன் சாரோட பழைய வேறு சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில கதையை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா பாசமாக இருக்கவங்களுக்குள்ளார சண்டை வர மாதிரி பிரச்சனை வர மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் சொல்லியிருந்தேன். அப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி என்னோட திங்கிங் கிடையாது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ காவேரி அங்கே போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பாங்க. ஒருவேளை இது கூட அதாவது பசுபதி ராகினி இவங்களோட ஏற்பாடாக கூட இருக்கலாம். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி. எப்படி பார்த்தாலும் இப்போ காவேரிக்கு வந்து நெத்தியில் காயம்லாம் பட்டுருது, அந்த இடத்துல ரத்தம்லாம் வர மாதிரி இருக்குது. அப்போ தான் பார்த்தா விஜய் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி நமக்கு காட்டியிருந்தாங்க ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோவில். அதனால் நாளைக்கான எபிசோடும் ரொம்ப பெரிய சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த பக்கத்து குமரனோட செலிபிரிட்டி காட்ட போகிறாங்க, அந்த பக்கத்து காவேரி போய் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரோமோ வரும். அது விஜய் வந்து காவேரியை பார்க்குற மாதிரி இருக்க ப்ரோமோவாக தான் இருக்கும்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு செம்ம பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கதைலாம் நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது சம்மந்தமாக ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம தெளிவாக பேசலாம். இப்போதைக்கு பார்த்தா ப்ரோமோ வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க, முதல்ல விஜய் காவேரி எப்பப்பா சந்திப்பாங்க அப்படிங்கிறதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ப்ரோமோ வரும். ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தெளிவாக அடுத்தடுத்து நம்ம ரிவ்யூ பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.